Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கச்சான் பணியாரம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது முந்திரி கொத்தே மாதிரி இருக்கிறதுனால நான் இதை முந்திரி கொத்துன்னு சொல்றேன். அதாவது பேரிச்சம்பழமும் வேர்க்கடலையும் சேர்த்து செய்த முந்திரி கொத்து. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 100 கிராம் ரவை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை நல்லா வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ 25 கிராம் முந்திரி எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நூறு கிராம் நல்லா துருவின தேங்காவை எடுத்துக்கோங்க. பொடிசாக துருவி எடுத்த தேங்காவை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பு, அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்ச ரவையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற நிலக்கடலையும் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. பொடிச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இரநூற்றம்பது கிராம் சாப் பண்ண டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. சீட்லெஸ் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 100 கிராம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிறது மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்படி
பபிள்ஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூடோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டாம், குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா உருண்டையும் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்டர் மாவுக்கு 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது பேட்டர், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து வெளியே நல்லா கோட் ஆகும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது மேலே கோட் ஆகாது. இப்போ நம்ம செய்து வச்சுருக்கிற உருண்டைகளை இதில் டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் போதும். அதில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க. மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெயை வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ கொத்து கொத்தாக போடணுன்னா 3 அனைத்தையும் சேர்த்து வச்சு 3 பால்ஸை சேர்த்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டான நல்ல ரிச்சான முந்திரி கொத்து ரெடி. வேர்க்கடலை டேட்ஸ் முந்திரி கொத்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.